சின்ன விஷயந்தான். உங்கள் வீட்டில் போங்க, செய்யுங்க, உறவுகளை ஸ்திரப்படுத்துங்க. ரொம்ப கடினமான காரியம் சில விஷயங்களை நம்ம பேசுகிறது, இறங்கி போகிறது. ஆனால் செய்கிற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதே சிம்சோனை குறித்து சொன்ன சிம்சோன், அவன் வாழ்க்கையில் அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவன். பிறப்பில் இருந்த பெரிய வல்லமையான காரியத்தை செஞ்சான். அவன் வாழ்க்கையில் இருந்த தேவன் வைத்த அந்த அழைப்பை எண்ணாதபடி அவன் அந்த ஸ்திரீ கிட்ட போய் விழுந்த பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் அபிஷேகத்தை இழந்தான். ஒரு முறை 2 முறை ரிப்பீட்டடாக வரும்போது அவன் உணரலை. அப்படி தானே நேற்று சொன்னோம். ரிப்பீட்டாக வரும்போது உணர முடியல. ஆனால் அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கி நம்ம அநேக நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் இந்த அறியாத மனுஷன் நேபுகாத் நேச்சரை போல் இருக்கிறதா, இல்லை தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த சிம்சோனை போல் இருக்கிறதா? இவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? நம்ம வாசிப்போம். நியாயாதிபதியில் 16:28 வாசிங்க. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஒருவேளை ஆண்டவர்களுக்கு உணர்த்தி இருந்தா உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படி, என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையில் பழிவாங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க? ஒரு விசை, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பாருங்க, பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். இவன் வாழ்க்கையில தான் செய்த தவறு என்னங்கிற உணரல. ஆனா அவன் எதுக்கு கேட்கிறான்? என்ன நினைத்தருளும் பா அப்படின்னு எதுக்கு கேட்கிறான்? என் கண்ணு 2 போச்சு, என் கண்ணு 2 போச்சு, அதற்காக இவர்களை நான் பழிவாங்கும்படி ஒரு விசை என்னை நினைத்தருளும். உன் இருதயத்தில் வர ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? இப்படிப்பட்ட ஜெபம் இருக்குமானா உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மை அடைய முடியாது. பாருங்க, அந்த ராஜா அவன் ஜெபம் பண்ணா உணர்றான், ஆண்டவர் மேன்மையை தர்றாரு. அப்ப இவன் என்ன செய்து இருக்கணும்? இவமே நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க எனக்கு மேல வச்சிருந்த அபிஷேகத்தை இழக்க நான் காரணம் ஆயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன், எனக்கு திரும்ப அந்த அபிஷேகத்தை கொடுத்து என்னை திரும்ப பழைய நிலைமையில என்னை நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் பலத்த காரியத்தை சிம்சோன் செய்திருப்பான். நீங்கள் அநேக நேரங்களில் பண்ணுற ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? உணர்த்தப்பட்ட உடனே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் வந்த பொழுது, ஆண்டவரே போதும், என்ன பண்ணும்? போதும், என் ஜீவனை எடுத்துருங்க, இல்லை எனக்கு இது வேண்டாம். இந்த காரியத்தை நான் நிறைய தடவை செஞ்சுருக்கிறேன். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, சில பிரச்சனை போராட்டம் உச்சியில் நிற்கும் பொழுது பயங்கர கோபம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீரும் போதும், இந்த ஊழியமும் போதும், என்னவோ போதும், என்னை விட்டுருங்க, பயங்கர இதுக்கு நான் வேலைக்கு போய் எதா நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன் அவ்வளோ. ஏன்னா சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் எல்லாம் வருகிற பொழுது என்ன ஆகுதுன்னா தூக்கி எறிகிறோம். அப்படி ஒரு முறை எல்லாத்தையும் போட்டுட்டு மாடியில் போய் உட்காந்து ஜெபிக்க முடியல. அழுத்தங்கள் வர்ற பிரச்சனையின் போராட்டங்கள் அதெல்லாம் வரும்பொழுது, ஏன் ஆண்டவரே அப்போ எல்லாத்தையும் போட்டு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நீ யாரையாவது வச்சு பாருங்க, என்னால் இனி முடியாது, நான் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் அடித்து பிடிச்சி வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு ஏன் அப்படி என்னை வேதனைப்படுத்துறீங்க? எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் என் புலம்பெல்லாம் யோபு போல் புலம்பி முடிச்சாச்சு. முடிச்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஞாபகம் வருது, இந்த ஃப்ரெண்டை கால் பண்ணலாமா, இவன் மேனேஜராக இருக்கான், அவன் இருக்கான், எங்கேயாவது போய் என்ன பண்ணுவோம், நிம்மதியாக ஒரு வேலையை பார்ப்போம். கொஞ்சம் எல்லாம் முடிச்சு அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டார், இதற்காகவா நான் அழைத்தேன்? இந்த காரியம் தானே, நீ என்ன பண்ணணும், இதை மேற்கொள்ள கிருபையில் என்கிட்ட கேட்டிருக்கணும். என்ன கேட்கணும்? இவ்வளோ சூழ்நிலை இருக்குது, நீ போராட முடியல, எனக்கு தெரியும், உன்னால் சுமக்க முடியல, எனக்கு தெரியும், நீ வேதனைப்படுகிற, எனக்கு தெரியும், அதுக்காக தூக்கி எறிவியா? உன் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? என்கிட்ட ஆண்டவரே என்னால் முடியலப்பான்னு சொல்லி கிருபையை கேட்டிருந்தா நான் அதிலிருந்து உன்னை பலப்படுத்தி இருப்பேன்ல.
இன்னைக்கு நம்ம ஜெபம் வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது அந்த சிம்சோனை போல ஆண்டவரே எனக்கு 2 கண்ணு போச்சு, அதுக்கு நான் பழி வாங்கும்படியாய் சில நேரங்களில் சில உறவுகளை பழிவாங்க, குடும்பத்தில் சில ஆட்களை பழிவாங்க, அநேக நஷ்டங்களை நாமளே ஏற்படுத்தி கொள்கிறோம். என்ன பண்றோம்? அப்படிதானே? பழி வாங்குற இருதயம் அது உங்களை அழிச்சிரும். சிம்சோன் அழிச்சு, சிம்சோன் செத்திருக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் பழி வாங்குற இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட வல்லமையை கேட்டதுனால அவன் மாற்றி ஜெபம் பண்ணியிருந்தான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் மனம் திரும்புகிறேன், என்னை திரும்ப என் நிலையில நிறுத்துங்கப்பா, நான் உமக்காக வாழணும், உமக்காக செயலாற்றணும்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தான். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருப்பா. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ இந்த சிம்சோனை போல ஜெபம் பண்ணிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்கிறியா? இல்ல தீர்க்கதரிசி எலியாவை போல ஆண்டவரே நான் போதும் ஜீவனை எடுத்துக்கன்னு சொல்லி வந்திருக்கிறியா? என்னால் இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருக்க முடியாது, இதுக்கு மேலே இந்த வேலையில் இருக்க முடியாது, இதுக்கு மேலே இந்த தொழிலை என்னால் செய்ய முடியாது, இதற்கு மேலே இந்த பொறுப்பை என்னால் நடத்த முடியாதுன்னு சொல்லி எனக்கு வேண்டாம் தூக்கி எறிகிற எண்ணத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ உன் ஜபத்தை மாத்து. இந்த இறுதியில் வந்திருக்கிற நீ உன் ஜபத்தை மாத்து. உங்களை அழைத்தவர், உங்களுக்கு ஒன்றை கொடுத்தவர், அதை ஜெயிக்கக்கூடிய பலனை உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? நீங்க யாரை நம்பி அதை செய்கிறீங்க? யாரை நம்பி அந்த பொறுப்பை எடுத்தீங்க? யாரை நம்பி அந்த வேலைகளை செஞ்சீங்க? யாரை நம்பி அந்த தொழிலை ஆரம்பிச்சீங்க? உங்க நம்பிக்கை இப்ப ஆண்டவர் மேல இல்லையா? பிரச்சனை போராட்டம் வந்த உடனே சில நேரத்தில் பழி வாங்குற இருதயம், சில நேரங்களில் சில உறவுகளில் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்த உடனே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எல்லாத்தையும் முடித்து கஷ்டப்பட்டு உழைத்த ஆசீர்வாதத்தை இன்னொரு மனுஷன்ட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. கோபம், பழி வாங்கணும், எனக்கு கிடைக்கலாம் உனக்கும் கிடைக்கக்கூடாது. நீ வாழ்க்கையில் அந்த நிலைமையில் இருந்தால் உன்னை நீயே அழிச்சுப்ப. தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆபிரகாமை நினைச்சுக்கொள்ளுங்க, விட்டு கொடுத்து போங்க. கர்த்தர் திரும்ப அதே போல் உனக்கு ஒன்று உருவாக்கி தருவார். ஆனால் நீ இன்னைக்கு அந்த பழிவாங்கிற இருதயம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? ஏன் உன்னால வெற்றி பெற முடியல? பழி வாங்குற இருதயம். எனக்கு 2 கண்ணு போச்சு, ஆனால் அவன் மொத்தமே அவன் போகணும் இல்லை. வாழ கிருபையை கேளுங்க, ஜெயிக்க பலனை கேளுங்க, போராட சத்துவத்தை கேளுங்க. கர்த்தர் இந்த 2024 பெரிய வல்லமையாய் உங்களை நிரப்புவார். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நீ ஆராய்ந்து பார். ஒரு எலியாவை போல இனி என்னால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியல, இனி என்னால் எதையும் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்கிறார், எலியாவை பார்த்து தான் சொன்னார். நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த குறிப்பை ஞாபகப்படுத்துகிற ஆண்டவர் 1 சாமுவேல் 30வது அதிகாரம், சாரி இல்லை 1 ராஜாக்களில் 19வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் இருக்கிறதுன்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். இந்த வருஷ கடைசியில் வந்து, ஆண்டவர் என்னால் இதுக்கு மேலே எனக்கு போதும், நான் பட்ட போராட்டங்கள், பட்ட வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் போதும். எலியாக்கு அந்த இடத்துல இனி என்னால் ஓட முடியாத நிலையில் அவர் வந்துட்டார். அப்படிப்பட்ட நிலைகளில் வருகிற போது நம்ம என்ன பண்ண, தூக்கி எறிய பழகுறோம். அப்படிதான் ஆண்டவரை இது மேலே என்னால் முடியாது, நீங்களும் போதும் உங்கள் ஊழியம் போது சொல்லுகிற ஆண்டு சொன்னார், நீ உன் ஜெபம் சரியில்லை, நீ அதை செய்யக்கூடாது, என்கிட்ட நீ பலத்தை கேளுன்னு கேட்டார். எப்போ அந்த சோர்வு நிலை வந்து ஆண்டவர் அதே போல சூழ்நிலையில் ஆண்டவரை அழைச்சு, நீ இப்படி சொல்லக்கூடாது,
நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நமக்கே நிற்க பலன் இல்லை. நமக்கு என்ன பண்ணலை? நிற்க பலன். அப்படி சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் தேவன் சில இடங்கள்ல இருந்து பெரிய அழைப்புகளை தருவார். நமக்கே 4 பிரசங்க கேட்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல போய் நிற்க வச்சு அந்த ஜனங்களை அந்த இடத்துல ஒரு பெரிய அபிஷேகத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறதை பார்த்துருக்கிறேன். அது சின்ன கூட்டமோ பெரிய இடமோன்றதில் அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தும் போது சொல்லுவார், நான் இதை காட்டிலும் பெருசாக செய்ய தான் வச்சுருக்கிறேன். நீ போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போன நினைக்கிற, தூக்கி எறிஞ்சிட்டு போன நினைக்கிற, இதற்காக நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். உன் ஜெபத்தை மாற்று, கிருபை தாரும் தேவனே என்னை பார்த்து கேள்.